போர்த்துகல் நாட்டின் சிறிய கிராமமான பாத்திமாவில் 1917ஆம் ஆண்டு உலக வரலாற்றை மாற்றிய ஒரு தெய்வீக நிகழ்வு நடந்தது. அந்த கிராமத்தில் லூசியா என்ற சிறுமியும் அவளது உறவினர்களான ஜாசிந்தா, பிரான்சிஸ்கோ என்ற 2 சிறுவர்களும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் மதிய வேளையில் சூரிய ஒளியை விட அதிகமாக பிரகாசிக்கும் ஒரு ஒளி அவர்கள் முன் தோன்றியது. அந்த ஒளிக்குள் தாய்மையின் கருணையுடன் புன்னகை பூத்த முகத்துடன் நின்றிருந்தார் பாத்திமா மாதா. பாத்திமா மாதா மென்மையான குரலில் குழந்தைகளிடம் பேசினார். பயப்பட வேண்டாம், நான் வானத்திலிருந்து வந்திருக்கிறேன். உலகிற்கு அமைதி வேண்டி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கூறினார். அவருடைய வார்த்தைகளில் அன்பும் துயரமும் கலந்திருந்தது. உலகம் பாவங்களில் மூழ்கி போரும் வெறுப்பும் அதிகரித்து வருவதை அவர் வேதனையுடன் தெரிவித்தார். மனிதர்கள் மனமாற்றம் செய்து ஜெபமும் தியாகமும் செய்தால் உலகில் அமைதி நிலவும் என்று அறிவுறுத்தினார். ஒவ்வொரு மாதமும் 13ஆம் தேதியன்று அதே இடத்தில் வருவதாக மாதா வாக்குறுதி அளித்தார். குழந்தைகள் அந்த செய்தியை கிராம மக்களிடம் கூறினர். ஆரம்பத்தில் பலர் நம்பவில்லை, சிலர் ஏளனம் செய்தனர். ஆனால் குழந்தைகளின் எளிமையும் உண்மையும் மக்களின் மனங்களில் சந்தேகத்தை விதைத்தது. காலம் செல்லச் செல்ல மாதா தோன்றும் நாளில் மக்கள் கூட்டமாக கூடத் தொடங்கினர். பாத்திமா மாதா குழந்தைகளுக்கு 3 முக்கிய இரகசியங்களை வெளிப்படுத்தினார். அவை மனிதர்களை மனமாற்றத்திற்கு அழைக்கும் செய்திகளாக இருந்தன. பாவத்திலிருந்து விலகி ஜெபம் செய்து பிறருக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்பதே அந்த இரகசியங்களின் சாரம். ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தபோது சூரியன் வானத்தில் சுழன்று வண்ணமயமான ஒளிகளை வீசியது. அந்த அதிசயத்தை கண்ட மக்கள் தங்கள் பாவங்களை நினைத்து மனமாறினர். சந்தேகித்தவர்கள் கூட அந்த தெய்வீக நிகழ்வை ஏற்றுக்கொண்டனர். பாத்திமா மாதா அன்பின் தாய். அவர் தண்டிக்க வரவில்லை, திருத்த வருகிறார். மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து மன்னித்து அமைதியில் வாழ வேண்டும் என்பதே அவரது செய்தி. இன்றும் பாத்திமா மாதாவின் செய்தி உலகம் முழுவதும் ஒலிக்கிறது. ஜெபம், தியாகம், அன்பு, இவை 3ஐயும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் உலகம் நிச்சயமாக அமைதியின் பாதையில் நடக்கும் என்பதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார்.